மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க யுவாஷானு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல மதியானம் என்ன ஸ்பெஷல் லஞ்ச் தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பீஃப் கூட்டு, பீஃப் வறுவல் சொல்லுவாங்க. இது சூப்பரான, இது யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சூடாகுது ஒயிட் ரைஸ். இன்னொன்று பார்த்துடலாமா, தக்காளி ரசம். சூப்பரான ஒரு தக்காளி ரசம் நம்ம வீட்டில். இன்னொன்று பார்க்கலாமா, வாங்க. பீஃப்லேயே தொயல் செஞ்சு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் உண்டு சாப்பிட்லான்ட்டு. இந்த ஸ்பெஷல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காத இருக்காது, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் வீடியோ எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்குறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம சாம்பார் ரசம் அந்த சாப்பாடுலேயே அது பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப 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 சுவையாக இருக்கும். யார் யார் பீஃப் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோன்னு தெரியல, ஆனால் மொத்தத்தில் நான் வீடியோவில் காமிச்சிட்டேன், யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு பீஃப் தான்ப்பா. சிக்கன் மட்டன் பிடிக்காது. பீஃப் சிக்கன் தான், இந்த ரெண்டு தான் நாங்கள் ஆசைப்பட்டு சாப்பிட்றது. மீனெல்லாம் வேற லெவலில் இருக்கும். பீஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பொருள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, கண்டிப்பாக நல்லது. யாரோ ஒருத்தவங்க இப்போ புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க பாருங்க, இந்த பீஃப் சாப்பிட்டா ஆண்மை குறைபாடு கம்மியாக ஆயிடுது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படின்னு பார்த்தா முஸ்லீம்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஃபோ சூப்பராக சாப்பிடுவாங்க. பீஃப் இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் 4-5 குழந்தைங்க பிறக்கலையா அப்படிலாம் ஒரு பொய்யான நியூஸ்லாம் கேட்டு நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. பீஃபு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பொருள்னால பீஃபு தான். பீஃபு அந்த ஈரலில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டெல்லாம் வச்சா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கன்ஃபார்மாக. நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னாக்கா சாப்பாடில் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கன்ஃபார்மாக அழகாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எதுனா ஒன்று அதை சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ என்னன்னா நம்ம சாப்பிட்றது எதுவுமே சாப்பிடாம இருந்தால் நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இப்படி சொல்லி தான் குழந்தைங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு, ஐயோ இந்த வீடியோ பார்த்துட்டு பயந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம பசங்களுக்கு கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு நம்ம கை வச்சு சமைச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே வெளியில் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா உண்மையாகவே நல்லா இருக்காது ஃபுட்டு. என்னப்பா நினைச்சலாம், என் பிள்ளைக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, செம்ம ஃபீவர். குழந்தைக்கு சாக்லேட்டு அது இதுன்னு சாப்பிட்டு ஜுரம் வந்துச்சு குழந்தைக்கு. இப்போ சாப்பாடு அவருக்கு ஊட்டணும்.